விடுவனா என்ன விடுவனா தாயே விடுவனா தாசி என்று சொன்னவனை உன் நாவினால் என்ன வருதா என்று அறியத்தான் வந்தேன். ஆனா நீயே சொல்லிட்ட சாமியே வரம் கொடுத்துருச்சு. இனிமேல் எனக்கு என்னப்பா கவலை அப்படி என்று கோபத்திலே சென்று தாசி என்று சொன்னவனை தலையெடுத்து பேசி என்று சொன்னவனை வெட்டி விட்டு என்பார் ரத்தத்தை. பார் அம்மா பார் மகனே பப்புவாங்கடா. அதாவது சிறு பிள்ளைங்க இட்ட வெள்ளாம வீடு வந்து சேராராம். போய் தாச்சி என்ன சொன்ன இட்ட அம்மா வேசின்னு ஒண்ணு சொல்லிட்டானா வெட்டிட்டு வர்றேன்னு. சரி நம்ம பையன் அரியா பையன் விளையாட்டுக்கு தான் சொல்றான் அப்படின்னு சொன்னேன். வெட்டிட்டு வாடான்னு நீ நெசமாலுமே வெட்டிட்டு வந்தங்கிறியே ஏதோ ஒரு காக்காயே கறிக்குருவியே வெட்டி ரத்தத்துல தடவிட்டு வந்திருப்பேன். வழியில விஸ்பர் கிடந்திருந்தா அந்த விஸ்பர் சொல்லுவோம் அவன். நான் அப்படியாப்பட்ட கோழையின் மகன் அல்ல, வீரனுக்கு மகன். அது உங்கள் மகன், உன் மகன். எனக்கு நம்பிக்கை இல்ல. தலையே வெட்டிட்டு சொன்னல நான் கூட்டி போய் காட்டுவேன். ஆனால் ஒன்று ஒரு சந்தேகம். நான் கூட்டிட்டு போய் அவனை காட்டும் போது என்னை பார்த்து நீ வாழ்த்து கொடுக்க வேண்டும், கொடுத்து வாக்களிய கூடாது. அப்படி மட்டும் தாச்சின்னு சொன்ன வெட்டிட்டு எதை கேட்டாலும் வாங்கி தரணும். ஒரு ஹார்லைஸ் வேணுமா, இல்ல பூஸ்ட் வேணுமா, இல்ல இந்த புரங்கி சைக்கிள் கேட்டியா? உன்னை எதுவுமே நான் செய்ய மாட்டேன் என்று மட்டும் ஒரு சத்தியம் கொடு. புரங்கி சைக்கிள் லொட்டு லொசுக்கு அதெல்லாம் வேணாம். குச்சி முட்டாய் அவனுக்கு வாங்கி தரேன். கூதி ரொட்டி அது மக்களுக்கு. ஆனால் ஒன்று நீ என்ன காமி அப்புறம் பேசிக்கலாம். சரி மாமா, சரி மாமா. பார்த்தாயா சிங்கம் அல்ல சிங்கம். என் புள்ள பெற்றாலும் ஒண்ணு மாதிரி ஒரு பிள்ளை வைக்கணும். ஓஹோ குதிரை கீழே விழுந்துடாத. சங்கராஜி பாரு என்ன சொல்ற அப்படின்னு. இல்ல மகன் பிறந்தா இப்படித்தான் மூம்பளை இல்லையா மகனே. இவனா என்ன தாச்சின்னா என்ன தாச்சினா சொன்ன ஆளுக்காரன் தாச்சின்னு சொல்லிக்கான், என்ன பேச்சுன்னு சொல்லிக்கிறான். என் பையன் உன்னை ஒரே வெட்ட வட்டி இருக்கிறான். ஆம்பளையா இல்ல உன் முகத்துல பேச்சு இருக்கிறான். அதானே. ஓஹோ சரி பேசி கூட சொன்னது தப்பு தான். எதுக்கும் மூஞ்ச பார்த்து என்னன்னு பார்த்து மூஞ்சி மேல காரி துப்பு. துப்புமா துப்பு. என்ன தாச்சி நான் சொன்ன என்ன பார்த்து கேவடியான்னு சொல்லிக்கிறான். சரி பார்க்கலாம். ரேடியோ நான் சொன்னேன். ரேடியோ என்னன்னா ஐயோ ஐயோ யாருக்கா பேசு என்று சொன்னவனுக்கு போய் அழுகுற. என்னங்க நீ
இப்படி அழுவுற? யாருமா இவன்? அட பாவி, அட சண்டாளா, ஏண்டா டேய், நீ எல்லாம் ஒரு மகனா? நீ எல்லாம் ஒரு பெத்த பிள்ளையா? என்னாச்சு? இதுதான்டா உங்க அப்பா. என்னது எங்க அப்பனா? சத்தியமாவா? ஐயோ, சத்தியமாக இவர்தான் உங்க அப்பா. அப்படி சொல்லி வெட்டி இருக்க மாட்டேன் தாயே. டேய், நீ தானே வெட்ட சொன்ன. டேய், என் புருஷன் என்ன தாசிம்பாரு பேசிம்பாரு தேவடியான்னு கேட்பாரு. என் புருஷனுக்கு உரிமைக்குது. நீ எதுக்குடா வெட்டின? நீ தானே வெட்ட சொன்ன. டேய், ஐயோ, அப்பா. நீ எதுக்கு வெட்டின? ஐயோ, என்ன 10 தரம் 100 தரம் கூடயே என்ன தேவடியான்னு கேளு. டேய், என் முகத்துல முடிச்சாரு. போடா. ஐயோ, போய் காலையில. ஐயோ சாமி, 16 வருஷம் கழிச்சு என்ன தேடி வந்தியே. இன்னைக்கு உன்னை நான் விட்டுட்டு எப்படி இருப்பேன்? ஐயோ ஆயா, இந்த ஊர்ல யாரும் பெரிய மனுஷன் இல்லையா? ஒரு பிரிட்ஜ் போட்டிக்கு ஆள் விடுங்களா ஆயா? என்ன சோ கண்ணாடி போட்டிக்கு. கண்ணாடி போட்டியா? சோ நீ உளர்ந்துராத ஜாமி. இப்ப மணலூர் பட்டணம் ஐவர்ண புறவி முன்ன போச்சு. சரி, ரெண்டாவது